வெல்கம் டு அவர் சேனல். மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் வெப்சைட்டில் வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கிய அப்டேட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி டேட்டில் வந்திருக்கக்கூடிய அப்டேட் அது. இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஃபஸ்ட் லிஸ்ட்டில் சில பேர் மிஸ் ஆகிருப்பீங்க இல்லையா? உங்களுக்குமே இப்போ எஸ்எம்எஸ் யாருக்கெல்லாம் போகலையோ அவங்க லிஸ்ட்டுமே இதில் அடங்கியிருக்கு. அதனால் ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ இந்த வீடியோவில் முழுசாக என்ன இருக்குன்னு பார்த்தலாம். செய்முறை தேர்வுக்கு முந்தைய முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பு, அதாவது நோட்டிஃபிகேஷன் நம்பர் பார்த்துக்கங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் நம்பர் 116-171 2024 வந்தது. நோட்டிஃபிகேஷன் டேட் இது, எக்ஸாம் டேட் வேறு. ஸோ இந்த டேட்டில் நடந்த இந்த எக்ஸாமுக்கெல்லாம் தூய்மை பணியாளர், தோட்ட பணியாளர், அலுவலக உதவியாளர், நகல் பிரிவு உதவியாளர், இரவு காவலர் மற்றும் மசால்ச்சி, ஸோ இன்னும் எக்ஸ்ட்ரா எல்லா போஸ்ட்டுமே இதில் இருக்குது. செக் பண்ணிக்காங்க. இதில் கூடுதல் தேர்வர்கள் செய்முறை தேர்வுக்கு முந்தைய முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு அழைக்கப்படுகிறார்கள். அவங்க நேம் இதில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்காங்க. சான்றிதழ் சரிபார்க்கும் இடம் ஆடிட்டோரியம் பில்டிங், 2nd ஃப்ளோர், மெட்ராஸ் ஹைகோர்ட் கேம்பஸ், சென்னை. தேதி பார்த்தீங்கன்னா 15/9/2025. அதாவது இங்கே ஃபஸ்ட் லிஸ்ட்டில் ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த தேதி. இன்னொரு லிஸ்ட்டும் கீழே இருக்குது, அதையும் செக் பண்ணிக்கலாம். நேரம் 9:30 AM. இதில் A to Z ஆர்டர் அந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இருக்குது, செக் பண்ணிவிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு சென்னை ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுமே இருக்குது. இந்த டிஸ்ட்ரிக்டில் உங்கள் பேர் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு லிஸ்ட் இருக்குது, அதையுமே கவனமாக பார்த்துருங்க. ஏன்னா சில பேருக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்ததே தெரியல, ஃபஸ்ட் லிஸ்ட் வந்தப்பவே தெரியலன்னு சொன்னாங்க. மேபி எஸ்எம்எஸ் ரீச் ஆகலையா, எந்த இஷ்யூன்னு தெரியலை. அதனால இப்போ அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டில் பார்த்தது எல்லாமே அடிஷ்னலாக யாரெல்லாம் கூப்பிட்ருக்காங்கங்கிற இன்ஃபர்மேஷன். அது இல்லாமல் இங்கே பாருங்கள், 14/7/2025 முதல் 18/7/2025 வரை நடைபெற்ற முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு அழைக்கப்பட்ட தேர்வர்களில் குறுஞ்செய்தி எஸ்எம்எஸ் போய் ரீச் ஆயிருக்காது இல்லையா, அவங்களுக்கு பெறப்படாத கீழ்கண்ட தேர்வர்கள் செய்முறை தேர்வுக்கு முந்தைய முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்புக்கு மீண்டும் அழைக்கப்படுகிறார்கள். அதனால் இந்த தடவை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இதில் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்காங்க. இவங்களுக்கான டேட் பார்த்தீங்கன்னா 17/9/2025, நேரம் 9:30 AM. ஸோ இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் அந்த A to Z ஆர்டர் இருக்குது, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்குது. உங்கள் நேம் இதில் இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த ஃபஸ்ட் லிஸ்ட் வந்தப்போ சில பேர் மிஸ் ஆனாங்க இல்லையா, அவங்களுக்கும் இப்போ கூப்பிட்ருக்காங்க. திருநெல்வேலி இன்க்ளூடிங் தென்காசி இருக்குது பாருங்கள், சில பேருக்கெல்லாம் இருக்குங்க. இது செக் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபுல் லிஸ்ட்டுமே செக் பண்ணுங்கள். இதில் இருக்கக்கூடிய எல்லா பேஜ்லையுமே உங்கள் நேம் எதுலையாவது இருக்கா, அந்த டிஸ்ட்ரிக்ட் மட்டும் செக் பண்ணிவிட்டு பார்த்துக்கங்க. ஸோ எல்லாருமே என்ன பண்ணால் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் அப்லோட் பண்ணீங்களோ அந்த சர்டிஃபிகேட்ஸ் ஒரிஜினல் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். 2 ஜெராக்ஸ் காப்பீஸ் எடுத்துகிட்டு போகணும். எல்லா ஜெராக்ஸ் காப்பீஸுமே உங்களோட அட்டஸ்டேஷன் இருக்கணும், உங்களோட சிக்னேச்சர் இருக்கணும். அதுதான் செல்ஃப் அட்டஸ்டேஷன், அதான் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு லிங்க் கொடுப்பாங்க ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் அட்டன் பண்ணணும் இல்லையா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், அதற்குரிய லிங்க் இன்னும் வரலை. அது கண்டிப்பாக வந்துடும், நாளைக்குள்ளே கொடுத்துருவாங்க. செக் பண்ணிக்கோங்க. ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்காங்க. நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும், உங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும். 2 செட்டு ஜெராக்ஸ் காப்பீஸ் வித் செல்ஃப் அட்டஸ்டேஷனும் இருக்கணும். எல்லாமே செக் பண்ணிக்காங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தெரியாத நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட் லிஸ்ட்டு வந்தப்பவே நிறைய பேருக்கு தெரியல அப்படின்லாம் மெசேஜ் போட்டிருந்தாங்க. முடிஞ்ச அளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.